A lot of snow. Isn't that good? Yeah, they're probably wondering why I'm holding the door with my head. Lot of snow, lot of snow. ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரைமி ஸ்டைல். இன்றைக்கி என்னென்னா ஒரு ஸ்னோ வீடியோ தான். நிறைய பேர் வந்து ஒரு சிலர், நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர் ஸ்னோ விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கேட்டவங்களுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்னோ டே விலாக் வச்சு செஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொட்டுன்னு கொட்டிடுச்சிங்க அன்றைக்கி. நானும் தம்பியும் சரி இந்த ஸ்னோலேயே போய் நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி என்ன ட்ரைவ் பண்ணிட்டு போனான், நான் உக்காந்துட்டு தான் போனேன். போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தா சும்மா வீட்டு முன்னாலெல்லாம் பயங்கரமாக இருந்தது. வீட்டுக்குள்ளே சின்ன தம்பியும் பாப்பாவும் இப்போ ஒரு மூவி போட்டுட்டு நல்லா ஹாட் கோக்கை வச்சுட்டு ஒய்யாரமாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி YMCAவும் போயிட்டோங்க. Blowing snow, we still made it to the Y. Yep. Good night. Good night. அடுத்த நாள் பார்த்தா அப்படியே எல்லாம் ஒரே க்ரன்ச்சி ஸ்னோவாக இருந்துச்சுங்க. ஸோ இப்படி தான் இருந்தது எங்களோட ஸ்னோ டே. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பாப்பா நானும் ப்ராக்டிஸ்க்காக போயிருந்தோம். இப்போ எல்லாம் ஹாலிடே சீசன் வருது இல்லைங்களா, சர்ச்சு கொயர் அது இதுன்ட்டு எங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸு. ஸோ பாப்பா நான் எல்லாம் போயிட்டு அந்த ப்ராக்டிஸ் செஷன் தான் இதெல்லாம். எனக்கு வந்து என் பொண்ணு இப்படி பாடுறத நான் உட்காந்து கேட்குறதும் சரி, அதை ரொம்ப வாட்ச் பண்ணுறதும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாப்பாவுக்கு வந்து நல்ல வாய்ஸ் இருக்கிறதுனால நான் நாள் பூரா கூட என் பொண்ணு பாடுறத கேட்டுட்ருப்பேன். அது இந்த மாதிரிலாம் பாடினால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நல்லா உருக்கமாக பாடுவாள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கேட்போம் நாங்கள். ஒரு சில சமயத்தில் எனக்கு அழுகையே வந்துடும், அந்தளவுக்கு அவள் நல்லா பாடுவாள். இது வந்து ஒரு ஃப்ரைடே மார்னிங் நானும் என் ஃப்ரெண்டும் வாக்கிங். எப்பயுமே ஃப்ரைடே மார்னிங் நான் ஏற்கனவே வீடியோஸ்லலாம் கூட சொல்லியிருப்பேன் நாங்கள் வாக்கிங் போவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வாக்கிங் போகும்போது இதை எடுத்தோம். இது அங்கே பார்த்திங்கன்னா நம்ம லூர்து மாதா இருப்பாங்க. அது வந்து ஸ்னோவில் பார்த்தாக்க அந்த பனிமய மாதான்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு இது இருக்குல்ல தமிழ்நாட்டில், அது மாதிரி இருக்கும். எனக்கு அது அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த சன்லைட்டில் இந்த மாதா ப்ளஸ் இந்த சர்ச்சு ரெண்டும் அது ஒரு மாதிரி ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது. அதனால தான் இது பண்ணேன். அப்புறமா இது என்னோடய நெய்பர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குது. ஸோ அந்த நாய் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பழகிடுச்சிங்க. அதனால் அது நான் போனாவும் அப்படியே என்கிட்டயே வரும், அப்படியே வாலாட்டிகிட்டு நிற்கும். ஒரு மாதிரி அதுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே இது என்னோடய நெய்பர். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய சிஸ்டர்லாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே இதை வந்து கம்யூனிட்டி போர்டில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்டேருந்து நான் வாங்கினேன் 2 ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு தான் இது எனக்கும் பாப்பாவுக்கும். எனக்கு இந்த கலரில், பாப்பாவுக்கு வந்து பிங்க்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 4-5 ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஆனால் சூப்பர், நல்ல ஸ்டிச்சிங், நல்ல ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நல்ல ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. நான் ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனிங் உள்ளே கொடுக்கறது நல்லா கீழே வரைக்குமே கொடுக்குறாங்க. நான் ஒரு சில சல்வார்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த லைனிங்கை வந்து பாதியிலே நிறுத்திடுவேன். ஆனால் இது நல்லா அந்த கீழே வரைக்குமே, அந்த ட்ரெஸ்ஸு கீழே வரைக்குமே இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வேறு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் வேறு தாங்கலை. நானும் பாப்பாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் வேறு பண்ணி
என்ன கூத்தடிச்சிட்டு இருந்தோம் நானும் பாப்பாவும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சல்வார் அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். பட் ஆனா செமையா இருந்துச்சுங்க. சூப்பரா மெட்டீரியலும் நல்லா இருந்தது. ஃபிட்டிங் அவ்வளோ கரெக்ட்டா இருந்தது என்னோட சைஸுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து நம்பர் இதில ஆட் பண்றேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டா கான்டாக்ட் பண்ணி நீங்க இது பண்ணுங்க. அவங்ககிட்ட எல்லாமே அவைலபிளா இருக்கு. இன்ஸ்கர்ட்டு, நைட்டி, ஆரி ஒர்க் ப்ளவுஸு, அன்ஸ்டிச்ட் ப்ளவுஸு இது எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து அவங்ககிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தேன். அது வீடியோ கால்ல ரெக்கார்ட் பண்ணது. ஸோ அதுதான் வேற எதுவும் இல்ல. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த இந்த பர்ட்டிகுலர் பீஸ் அப்பா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரில. பட் ஐ ரியலி லவ்ட் இட். டாப்ஸ் மட்டும்தான். நான் வந்து பாட்டமும், ஷாலும் அந்த கோல்டு கலர்ல பழசையே மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா இருந்தது. இதுதான் நான் போட்டிருந்தது. பாப்பா வந்து இந்த பிங்க் சல்வார் மாரி ஒன்று போட்டிருந்தா. இதுவும் அவளுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிங்க் சல்வாரும். பட் எனிவே இது நான் அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன கிளிப்பு மட்டும் விடுறேன் கேளுங்க. I have found my peace in இது வந்து எங்களுக்கு அட்வென்ட் சீசன், அதாவது கிறிஸ்துவின் திருவருகை காலம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இது வந்து ஈச் வீக் நாங்கள் வந்து பீஸ், ஹோப், ஜாய் அண்ட் லவ் இந்த தீமில் வந்து 4 கேண்டில் ஒரு கேண்டிலையும் ஈச் வீக் நாங்கள் லைட் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா. அதுதான் இது. my heart is not proud, nor are my eyes haughty. I busy not myself with great things, nor with things too sublime for me. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கிளிப் வந்து எனக்கு கோயிலில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் எடுத்தது. இது வந்து அந்த ப்ரேயர் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பாப்பா போயிட்டு அந்த மைக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா, அவளுக்கு சரியாக இருக்கான்னு பாப்பா. எனக்கு அவள் சல்வாரில் இருக்கவும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோனில் வந்து இந்த கிளிப் எடுத்தேன். அவ்வளோதான். அப்புறம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன்லேயே கேட்டுட்டாங்க, சிஸ்டர் நீங்கள் சல்வார்லாம் உங்கள் பொண்ணு போடுறாலே யாரும் வித்தியாசமாக பார்க்கணும். நம்ம தான் அப்படி நினச்சிக்கிறோம். இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம அடுத்தவங்களுக்காக ட்ரெஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு எது பிடிக்குது, நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம எதில் அழகாக தெரியிறோம் நம்மளுக்கு தோணுதோ அதை வச்சு தான் ட்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுதான் எங்களுக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒர்க் பிளேஸில் என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஷிஃப்ட் பண்ணப்போ எடுத்தது. ஸோ இப்படி தாங்க என்னோடய லைஃப் இப்போ மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் அப்படியே எண்டுக்கு கொண்டு வந்துடுறேன். எனி கொஸ்டின் அண்ட் கன்சர்ன்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அண்ட் put it in the comment. I will try and answer the best. Okay, you all keep on shining, keep on growing, keep on smiling. Be well, stay well and enjoy. Bye from Premi Style. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து என் பொண்ணு பாடினதை வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிளஸட் சாக்ரமெண்ட் அடோரேஷனில் எடுத்தது. அவள் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாளா, அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சிலர்லாம் அழுதுட்டாங்க அந்த ப்ரேயரப்போ அவள் பாடும்போது. அதை நீங்களும் கேளுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பை. We've been waiting. Welcome, Holy Child. Welcome, Holy Child. Hope that you